என்னுடைய பாடலை நீங்கள் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று செய்கிற போது என்ன ஏமாத்திட்டு நீ பாட்டு பாடுறியா அப்படிங்கிறதுல தான் அவர் விழிப்புணர்வு அடைந்து தான் இந்த கடுமையான ஒரு லீகல் டீமை போட்டு என் பாட்டை எவனும் பயன்படுத்தாதுங்க. அப்படி பயன்படுத்தாதேன்னு சொல்ற போதே பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவரு நிறைய மியூசிக் எடுத்து பயன்படுத்தலாம். அப்படியே பயன்படுத்த மாட்டாரு. அதுல இருந்து இம்ப்ரெஸ் ஆகி வேற ஒன்று பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. எப்பவுமே அப்படியே யாருமே கலைஞர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றவங்க யாரும் இசையமைப்பாளரே கிடையாது. முதல்ல அவர் பெருந்தன்மைக்காக அப்படி சொல்லுவார். பல இடங்கள்ல இருந்து உள்வாங்கி கொண்டு இப்ப களத்து மேட்டில் ஒருத்தர் பாட்டு போடுறாங்க, நாட்டுப்புற பாட்டு போடுறாங்க, அதை அவர் திரை இசையா மாத்திருப்பாரு. அப்ப களை எடுக்கிற அம்மா வந்து காப்பிரைட்டு கேட்குமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நாட்டுப்புற பாடல்களை யார் உருவாக்கினா, யார் எழுதுனா, யார் டியூன் போட்டாங்கிறதுக்கு அங்கே ரூல்ஸ் கிடையாது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. இப்ப திருவள்ளுவர் வந்து வக்கீல் நோட்டீஸ் போடுவாரா? அப்படி கிடையாது. அவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு, இவருக்கு வழக்கு போடுறாரு.